அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழ் ஒலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். கெஹலிய உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல். சட்டத்தின் ஆட்சி நடைமுறையில் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கவலை. வடக்கு மாகாண ஆளுநருக்கும் யாழ்ப்பாண மாவட்ட ராணுவ கட்டளை தளபதிக்கும் இடையில் சந்திப்பு. முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபை இலங்கை தமிழரசுக் கட்சி வசமானது. நாடு முழுவதும் குடும்ப வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தகவல். தொடர்வது முதன்மை செய்தி. கெஹலிய உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தரமற்ற இம்யூனிகுளோபிலின் தடுப்பூசி மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல அவர் உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக சட்டமா அதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். தொடர்புடைய குற்றப்பத்திரிகையில் 13 குற்றச்சாட்டுகள் உள்ளன. 2022 ஆண்டில் நாட்டில் பொருளாதார நெருக்கடி என்ற போர்வையில் சுகாதாரத்துறையின் ஏற்கனவே இருந்த கொள்முதல் நடைமுறைகளை மாற்றி மருந்துகளுக்கு பற்றாக்குறையை ஏற்படுத்தி புதிய மருந்துகளை கொள்வனவு செய்தது. இவ்வாறு கொள்வனவு செய்த மருந்துகளில் தரமற்ற இம்யூனோகுளோபிலின் தடுப்பூசி மருந்துகள் காணப்பட்டதோடு அதனை செலுத்திக் கொண்ட கண்டி, மாத்தளை மற்றும் கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்த நோயாளர்கள் 3 பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக கிடைத்த 2 முறைப்பாடுகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்தது. பின்னர் அந்த விசாரணை தொடர்பாக மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு அதில் 12 நபர்கள் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டனர். தரமற்ற தடுப்பூசிகளை விநியோகித்த சுதத் ஜனக பெர்னாண்டோ, முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல, சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக ஸ்ரீ சந்திரகுப்தா மற்றும் சுகாதாரத்துறையில் உயர் அதிகாரிகள் குழு ஆகியோர் இதில் அடங்குவர். இந்த வழக்கில் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட போதிலும் தரமற்ற தடுப்பூசிகளை விநியோகம் செய்த முதல் சந்தேக நபர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்திற்கு இறுதியாக விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிக்கையிட்டு தெரிவிக்கையில் தரமற்ற தடுப்பூசி சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் 1 வருடம் 8 மாதங்கள் மற்றும் 6 நாட்களாக நடத்திய விசாரணைகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம தெரிவித்தார். அதன்படி இந்த வழக்கை விசாரிக்க தலைமை நீதிபதியால் நியமிக்கப்பட்ட 3 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளான மோகன் வீரமன், அமாலி ரணவீர மற்றும் பிரதீப் அபேரத்ன ஆகிய 3 கொண்ட நீதிபதிகள் அமர்வு முன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகையின்படி 350 சாட்சிகளும் சுமார் 300 ஆவணங்களும் விசாரணைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி நடைமுறையில் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பிற்கு முக்கியமான விடயமாக அமைந்து காணப்படும் வாழும் உரிமையை உறுதி செய்யும் விடயத்தில் தற்போதைய அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ඝාතන සංස්කෘතිය විශාල ලෙස වර්ධනය වෙලා තිබෙනවා.
உயிரிழப்புகள், கொலைகள் மற்றும் வன்முறைகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களும் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளும் சமூகத்தை பயமுறுத்தி வருகின்றனர். சட்டத்தின் ஆட்சி இன்று சமூகத்தில் இல்லாத நிலையே காணப்படுகின்றது. ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க வேண்டிய வலுவான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை தற்போதைய அரசாங்கம் செயற்படுத்த தவறிவிட்டது. கொலை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அரசாங்கம் பல்வேறு புள்ளி விவரங்களை காட்டினாலும் அந்த மனித உயிரிழப்புகளை வெறும் புள்ளி விவரங்களுடன் சுருக்கிக் கொள்ள முடியாது. இந்த மனித உயிர்களின் மதிப்பை பணத்தை வைத்தும் அளவிட முடியாது. கொலைகாரர்களின் அச்சுறுத்தல்களால் முழு சமூகமும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அரசாங்கத்திடம் இருந்து இதற்கான தீர்வுகளும் பதில்களும் தேவை. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். म्लेच्छ घातकीන් हरहा नांदुरන තුවක්කුකරුවන් හරහා මිනිස් ජීවිත අහිමි වෙනවා. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம் என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து விட்டாலுமே கூட எம்முடைய போராட்டம் நிறைவடையவில்லை என கமுத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். நிறுத்தப்பட்டிருந்த உமா ஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ජනාධිපතිතුමා අපිට බාර දීලා තියෙන ප්‍රධාන වැඩේ තමයි விவசாயிகளின் வறுமையை ஒழிக்கும் பாரிய பொறுப்பை ஜனாதிபதி எமக்கு வழங்கியுள்ளார். நுகர்வோர் தொடர்பிலும் நாம் சிந்திக்கின்றோம். இருப்பினும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே எம்முடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். அதற்காக நாம் வாரி மகிம எம்முடைய உரிமை என்னும் தொனிப்பொருளில் திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தமையை தொடர்ந்து அரசியல்வாதிகளின் ஊழல் மோசடிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. நிறுத்த முடியாது என நினைத்த விடயங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அரசியலில் உள்ள ஊழல், மோசடி, வீண்விரயம் என்பன நிறுத்தப்பட்டுள்ளது. 76 வருட காலத்தில் அத்தகைய அரசாங்கம் ஆட்சியில் இருந்துள்ளதா? நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாம் வாகனங்கள் கொடுக்கவில்லை. அதேபோன்று அமைச்சர்கள் சம்பளத்தை பெற்றுக்கொள்வதில்லை. நாம் மாற்றத்தை ஆரம்பித்துள்ளோம். எம்முடைய போராட்டம் மற்றும் மாற்றங்கள் முடிவடையவில்லை. ஆரம்பம் மாத்திரமே இடம்பெற்றுள்ளது. அரசாங்கம் ஆட்சி வந்துவிட்டாலுமே கூட போராட்டம் நிறைவடையவில்லை. பிரச்சனைகள் இருப்பின் போராட்டங்களை முன்னெடுங்கள். அதில் எந்த சிக்கலும் இல்லை. திட்டங்கள் காலதாமதம் ஏற்பட்டால் போராட்டம் நடத்துங்கள். කොච්චර ආපස්සට දිනපතා බලලා ආපස්සට බැලුවත් රූමත් දියණියට ගොවි මහතෙකු සොයයි කියලා පත්තරයක දැන්වීමක්වත් වැඩෙන්නේ නැති රටක් මේ. இலங்கைக்கான ஈரானிய தூதுவருக்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான ஈரானிய தூதுவருக்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான தொடர்ச்சியான ராஜதந்திர முயற்சிகளின் முக்கியத்துவம் குறித்து ஈரானிய தூதுவரிடம் வலியுறுத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மோதல்கள் மேலும் அதிகரிப்பதால் பிராந்தியத்திலும் இலங்கையிலும் ஏற்படும் தாக்கம் மற்றும் ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் விஜித ஹேரத் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலுக்கு பிறகு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகலாம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் கண்ணீர் கதை ஆவணப்படம் திரையிடலும் கருத்து பகிர்வும் இன்று மன்னாரில் இடம்பெற்றது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான போராட்டம் 16 வருடங்களாக தொடர்கின்ற நிலையில் உறவுகளுக்காக போராடிய எத்தனையோ தாய்மார்கள் மரணித்துவிட்ட போதும் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்தால் மட்டுமே நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் சங்கத்தின் இணைப்பாளர் மனுவல் உதயச்சந்திரா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கமும் ஏற்பாடு செய்த நீதிக்கான நீண்ட காத்திருப்பு எனும் கருப்பொருளில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் கண்ணீர் கதை ஆவணப்படம் திரையிடலும் கருத்து பகிர்வும் இன்று மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். உயிரிழந்த இசைப்பிரியருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஆவணப்படமும் திரையிடப்பட்டது. இந்த நிகழ்வில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர்.
இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இந்த இசைப்பிரியன் நீண்டகால நீதிக்காக போராடுற ஒரு திரைப்படம் ஒன்று நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். 8 மாவட்டத்திலேயும் இந்த திரைப்படம் போடப்பட்டது. இந்த போடப்பட்டது காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எங்களுக்காக இதுவரையிலேயும் நீதி மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக இந்த படத்தை நாங்கள் போட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் காட்டி கொண்டிருக்கிறோம். சொன்னால் அம்மாக்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் மற்ற ஆக்களும் அறிய வேணும்ன்றதுக்காக இன்றைக்கு எங்களோட மன்னார் மாவட்டத்திலேயும் இந்த படம் போய்கொண்டிருக்குது. இவ்வளவு காலத்துல எவ்வளவோ நாங்கள் போராடியும் எவ்வளவோ இளைஞர்கள் எவ்வளவோ ஜோதிகள் எல்லாம் இருக்கிறோம். ஆனா அவர் எங்களோட அந்த அம்மாக்களோட வலியையும் அவருக்கு புரிஞ்சு கொண்டபடியாத்தான் அவர் இதுக்குள்ள வந்து எங்களோட இவ்வளவு காலம் பயணிச்சு இப்ப மரணிச்சு போயிருக்கிறார். அவருடைய ஆத்மன் நல்ல ஒரு இடத்துல போய் சேர வேணும்னு சொல்லி நாங்கள் அவருக்காக மண்டாடி கொண்டிருக்கிறோம். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ கட்டளை தளபதிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனுக்கும் யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியாக பொறுப்பேற்ற மேஜர் ஜெனரல் ராசிக குமாரவுக்கும் இடையிலான சம்பிரதாயபூர்வ சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. கடந்த ஆண்டு விவசாய தேவைக்காக விடுவிக்கப்பட்ட மக்களின் காணிகளுக்கு அண்மையாக அமைந்துள்ள இராணுவ வேலையை பின்னகர்த்துவதற்கான கோரிக்கை வடக்கு மாகாண ஆளுநரால் முன்வைக்கப்பட்டது. அதற்குரிய நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாத போதிலும் தற்காலிகமாக பின்னரங்க வேலி அமைக்கப்பட்டு வருவதாக ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. மக்களிடம் காணிகளை மீள கையளிக்கும் போது அங்கு களவுகள் இடம்பெறுவதாக மக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுடன் அவற்றை கையளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினார். வடக்கில் நிலவும் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனை தொடர்பில் யாழ்ப்பாண ராணுவ தளபதி ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டார். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையத்தை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார். இந்த சந்திப்பின் இறுதியில் நினைவு சின்னங்களை ஆளுநரும் யாழ்ப்பாண ராணுவ தளபதியும் பரிமாறிக்கொண்டனர். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி வசமானது. முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சபை தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் வாக்கெடுப்பு மூலமாக தெரிவு செய்யப்பட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்றி பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவு இன்று இடம்பெற்றது. இன்று காலை 8:30 வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு அவர்களது தலைமையில் கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் உபதவிசாளருக்கான வாக்கெடுப்பு இடம்பெற்றது. குறித்த தெரிவுகளுக்காக திறந்த வாக்கெடுப்பை தேர்வு செய்திருந்தனர். இந்நிலையில் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் தொம்மைப்பிள்ளை பவுல்ராஜ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இம்மக்குலேட்டா புஷ்பானந்தன் ஆகியோர் முன்மொழியப்பட்டு வாக்கெடுப்பு இடம்பெற்றது. 21 உறுப்பினர்களில் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் 11 வாக்குகளையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர் தொம்மைப்பிள்ளை பவுல்ராஜ் 4 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இம்மக்குலேட்டா புஷ்பானந்தன் 5 வாக்குகளையும் பெற்றதோடு இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் மகாதேவா குணசிங்கராசா நடுநிலைமை வகித்தார். இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். உபதவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் யோகேஸ்வரன் அனோஜன் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர் வல்லிபுரம் வசந்தராசா ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டு வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் யோகேஸ்வரன் அனோஜன் 9 வாக்குகளையும், சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர் வல்லிபுரம் வசந்தராசா 6 வாக்குகளையும் பெற்றுக்கொள்ள 6 உறுப்பினர்கள் நடுநிலைமை வகித்தனர். இதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் யோகேஸ்வரன் அனோஜன் உபதவிசாளராக அறிவிக்கப்பட்டார். நான் நினைக்கிறேன் இந்த 4 வருடங்களிலே கடந்த காலங்களில் இருந்த தவிசாளர்களை விட மிகவும் வினைத்திறனாக ஒரு பிரதேச சபை எவ்வாறு இயங்கும், அந்த பிரதேச சபையினால் என்ன சேவைகளை செய்ய முடியும் என்பதை நான் செயல் வடிவிலே காட்டுவதற்கு எங்களுடைய தேசிய தலைவர் சொன்னது போல சொல்லுக்கு முன் செயல் என்கின்ற அந்த வடிவத்தை நான் நிச்சயமாக நிரூபிப்பேன் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச சபை தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த கனகரத்னம் செந்தூரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். துணுக்காய் பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் உதவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் தலைமையில் இன்று பகல் 11:30 மணிக்கு துணுக்காய் பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது.
13 உறுப்பினர்களை கொண்ட சபையில் தமிழரசு கட்சியை சார்ந்த கனகரத்னம் செந்தூரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்ந்த சிவகுமாரன் சிந்துஜன் ஆகியோரின் பெயர்கள் தவிசாளர் பதவிக்காக முன்மொழியப்பட்ட நிலையில் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது கனகரத்னம் செந்தூரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரும் சுயேட்சை குழு உறுப்பினர் ஒருவரும் நடுநிலைமை வகித்தனர். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச சபை தவிசாளராக ராசையா நளினி தெரிவு செய்யப்பட்டதுடன் உப தவிசாளராக சத்தியமூர்த்தி சத்தியவரதன் தெரிவு செய்யப்பட்டார். தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் தலைமையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மாந்தை கிழக்கு பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. 13 உறுப்பினர்களை கொண்ட சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் 4 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தலா 2 உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் 3 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் 2 உறுப்பினர்களும் காணப்படுகின்றனர். பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. தமிழரசு கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவுடன் ராசையா நளினி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். உபதவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்ந்த சத்தியமூர்த்தி சத்தியவரதன் தெரிவு செய்யப்பட்டார். அம்பாறை சம்பாதுரை பிரதேச சபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இப்ராஹிம் முகமது மாஹிர் தெரிவானார். கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி தலைமையில் இன்று காலை புதிய தவிசாளர் தெரிவுக்கான கூட்டம் நடைபெற்றது. 20 பேர்கள் தவிசாளர் தெரிவிற்காக சபையில் பிரேரிக்கப்பட்டன. பகிரங்க வாக்களிப்பின் மூலம் தவிசாளர் தெரிவு இடம்பெற்ற போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்மொழியப்பட்ட ILM மாஹிர் 14 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட சாத்தின் நலீம் 7 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டார். 7 மேலதிக வாக்குகளால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்மொழியப்பட்ட ILM மாஹிர் தவிசாளரானார். உப தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் பெல்லையன் வினோகாந்த் தெரிவானார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிசாத் பதியுதீன், அஷ்ரப் தாஹிர் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் ஆகியோரும் அமர்வை பார்வையிட்டனர். மட்டக்களப்பு கோரளை பெற்ற வடக்கு வாகரை பிரதேச சபைக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு கட்சி சார்பில் தவிசாளராக தெரிவாகிய கதிர்காமத்தம்பி தெய்வேந்திரன் இன்று தமது கடமையை பொறுப்பேற்றார். ஆலய வழிபாட்டினை தொடர்ந்து தவிசாளர் கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் சகிதம் பிரதேச சபைக்கு வருகை தந்தார். அவரை பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். சுப நேரத்தில் உத்தியோகபூர்வமாக அவர் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். சபையின் செயலாளரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட உத்தியோகத்தர்களுடனான ஒன்று கூடல் நிகழ்விலும் தவிசாளர் பங்கேற்றார். இந்த பிரதேசத்தின் வளர்ச்சி, கல்வி, சமூக பொருளாதார அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டியவும், இந்த நிலையை மாற்றுவதற்கு பிரதேச சபையின் ஊழியர்கள் மற்றும் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் இந்த பிரதேசம் சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ஏனைய அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், ஊடகங்கள் உட்பட அனைவரையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு இனிவரும் காலத்தில் இந்த வாகரை பிரதேசமானது ஒரு நலிவுற்ற பிரதேசம், கஷ்டப்பட்ட பிரதேசம், அதி கஷ்டப்பட்ட பிரதேசம். எங்கு வாழ்கின்ற மக்கள் வீதிகளிலும் அங்கும் இங்குமாக தொழிலுக்காக அல்லாடி திரிகின்றார்கள். இது போன்ற பல விடயங்களை இங்கு வகைப்பாடுபவர்களை ஏற்றாற்போல் நாங்கள் இருக்காமல் இதனை மாற்ற வேண்டும் என்பதுதான் எனது அவாவாக இருக்கின்றது. நூறுலியா மாவட்டம் அம்பகமுவ பிரதேச சபையின் அதிகாரத்தையும் தவிசாளர் பதவியையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி தம்பசப்படுத்தியது. அம்பகமுவ பிரதேச சபையின் தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. இதன்போது பெரும்பான்மை ஆதரவை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி ஆட்சியை கைப்பற்றியதுடன் அதன் தவிசாளராக கபில நாகந்தல தெரிவு செய்யப்பட்டார். ரத்தினபுரி மாவட்டம் நிவித்திகல பிரதேச சபையின் அதிகாரத்தையும் தவிசாளர் பதவியையும் ஐக்கிய மக்கள் சக்தி தம்பசப்படுத்தியது. இன்றைய தினம் பிரதேச சபையின் தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் பெரும்பான்மையை ஆதரவை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான அஜித் நாவலகே தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
கிளிநொச்சியில் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களால் செம்மணி போராட்டத்தில் நேற்று குழப்பம் விளைவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இளங்குமரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இருந்து தனியார் பேருந்து ஒன்றில் அழைத்து வரப்பட்ட 10க்கும் மேற்பட்ட விஷமிகளால் நேற்று செம்மணி போராட்டத்தில் குழப்பம் விளைவிக்கப்பட்டதாகவும் இவர்களுக்கு எதிராக மிக விரைவில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். போராட்டம் என்பது நியாயமான போராட்டம், மாற்றுக்கருத்து. அதில் ஒரு சில இசமிகள் என்றுதான் கூற வேண்டும். ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையூறு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். எதிர்வரும் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பல யுத்தம் நடக்குது, பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் என்பது கொடியது, எங்களோட அரசாங்கத்தின் இலக்கு. இவ்வாறான அசம்பாவிதங்கள் எதிர்வரும் காலத்தில் நடக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் முன்னோக்கத்துக்கு இந்த போராட்டத்தை குழப்பும் விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செய்திருக்கிறார். விசமிகளை எதிர்வரும் காலத்தில் தமிழ் மக்கள் உணர்ந்து பயப்படுத்தவே இல்லை. எங்களையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை, இவரையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை. நீங்கள் அவர்களை அடிச்சு விரட்டுங்கள். திருவண்ணாமலை கந்தளாயில் பார ஊர்தி ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. திருவண்ணாமலை கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 92ஆம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை பார ஊர்தி ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. திருவண்ணாமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த பார ஊர்தி அதிகாலை 5 மணி அளவில் கந்தளாய் கண்டி பிரதான வீதியின் 92ஆம் கட்டை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. சாரதிக்கு தூக்கமின்மை காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் சாரதிக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் வீதியோரத்தில் காணப்பட்ட தொலைத்தொடர்பு தூண்களும் சேதமடைந்தன. சம்பவம் தொடர்பில் கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி குடமுருட்டி பாலத்தருகில் வேக கட்டுப்பாட்டை இழந்த எரிபொருள் பவுசர் தடம் புரண்டது. முத்துராஜவிலவிலிருந்து காங்கேசந்துறை நோக்கி பூநகரி வீதியால் பயணித்த குறித்த பவுசர் இன்று அதிகாலை 1 மணிக்கு தடம் புரண்டுள்ளது. குறித்த விபத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. டீசல் ஏற்றிய பவுசரே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் பெருமளவான டீசல் வெளியேறியுள்ளது. நானோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரேலியா ஹேட்டன் பிரதான வீதியில் சமர்செட் பகுதி தேயிலை கொழுந்து ஏற்றிச் சென்ற லோரி ஒன்று வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த இருவர் நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். நுவரேலியா ஓலிபென்ட் தோட்டத்தில் இருந்து நானோயா சமர்செட் தேயிலை தொழிற்சாலைக்கு தேயிலை கொழுந்து ஏற்றிச் சென்ற லொரியே இவ்வாறு வீதியை விட்டு விலகி தேயிலை கொழுந்துடன் விபத்துக்குள்ளானதாக நானோயா போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்துக்குள்ளான லொரியினை மீட்டு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் லொரியை செலுத்திய சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஒருவரவத்தை பகுதியில் இன்று அதிகாலை 1:30 அளவில் கொள்கலன் லொரியொன்று முச்சக்கர வண்டி மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதியை கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். தேயிலை ஏற்றுமதியில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மே மாதத்தில் 21.87 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டதாக ஃபோர்ப்ஸ் அண்ட் வால்கர் டி புரோக்கர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது 2.4 மில்லியன் கிலோ அதிகரிப்பாகும் என தெரிவித்துள்ள அந்த நிறுவனம் கடந்த ஆண்டு மே மாதத்தில் 19.45 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 103.38 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்றைய தினம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இதன்போது வழக்கை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடும்ப வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் குடும்ப வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் அங்கத்தவர் இர்ஷாத் மக்ஷீத் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகத்தில் 1/3 குடும்பத்தினர் குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். அதே போல் இலங்கையை பொறுத்த மட்டும் 1/5 குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. அத்துடன் இதில் இலங்கையை பொறுத்த மட்டும் 12,000 குடும்ப உறுப்பினர்கள் இதனால் பாதிக்கப்பட்டதுடன் அவர்கள் அன்னளவாக 30,000 தடவைகள் ஒரு வருடத்துக்கு 30,000 தடவைகள் மாதிரி இந்த குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படுகின்றார்கள். அத்துடன் இலங்கையை பொறுத்த மட்டும் 91% பெண்களும் 9% அன்னளவாக 9% ஆண்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த குடும்ப வன்முறைகளை எவ்வாறு சுகாதார அமைச்சினால் குறைக்கலாம் என்பதில் 3 வகையான வழிமுறைகளை பின்பற்றுகின்றோம். முதலாவது MOH லெவல் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் ஊடாக சில அமைப்புகளின் ஊடாக அதனை குறைப்பதற்கான முயற்சிகளை செய்கின்றோம். அதே போல இரண்டாவதாக வைத்தியசாலை ஹாஸ்பிட்டல் லெவலில் மித்துருபிஎஸ் இலங்கையில் 90 மித்துருபிஎஸ் நிலையங்கள் காணப்படுகின்றன. அந்த நிலையங்களின் ஊடாக நட்பு நிலையங்களின் ஊடாக இதனை நாங்கள் கட்டுப்படுத்துகின்றோம் அல்லது குறைக்க முயற்சிக்கின்றோம். மூன்றாவது தொடர்பு இலக்கம் ஒன்று இருக்கின்ற ஹாட்லைன் நம்பர் உண்டு, அதனூடாக இதனை நாங்கள் குறைக்க முயற்சிக்கின்றோம். இது யாருக்கு இந்த சேவைகள் கொடுக்கப்படுகின்றன? ஒன்று நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், அதே போல அதனோட தொடர்பட்ட குழந்தைகள், அத்துடன் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கும் இந்த மித்துருபிஎஸ் நட்பு நிலையினூடாக சேவைகள் கொடுக்கப்படுகின்றன. அத்துடன் இறுதியாக இந்த குடும்ப வன்முறைகளை நட்பு நிலையங்களினூடாக நாம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் இதுக்கான முறைமைகளை நாங்கள் அதாவது குறைப்பதற்கான முறைமைகளை பின்பற்றுகின்றோம். அந்த பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகளாம், உள ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், சமூக ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், சட்ட ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லா வகையான பிரச்சனைகளையும் நாங்கள் இதன் இந்த நட்பு நிலையத்தினூடாக குடும்ப வன்முறைகளை குறைப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை முன்வைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் முன்வைக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை குறித்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சகல பாடசாலை விண்ணப்பதாரர்களும் தங்கள் விண்ணப்பங்களை அதிபர்கள் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். தனியார் பரீட்சார்த்திகள் தங்கள் விண்ணப்பங்களை தங்கள் உரிய அறிவுறுத்தல்களின்படி சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நைனை நாகபூசணியம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று ஆரம்பமானது. அகிலம் போற்றும் அகிலாண்ட நாயகி யாழ்ப்பாணம் நைனை ஸ்ரீ நாகபூஷணியம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. அம்பாளுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வசந்த மண்டபத்திலே விநாயக பெருமான், முருகன், வள்ளி, தெய்வானை ஆகியோருக்கு சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று 3 மூர்த்திகளும் கொடிக்கம்பம் அருகில் எழுந்தருள மங்கள வாத்தியங்கள் முழங்க, பிராமண ஆச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க, பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் இன்று நண்பகல் 12 மணிக்கு கொடியேற்றம் இடம்பெற்றது. 16 தினங்களை கொண்ட மகோற்சவத்தில் 14ஆம் நாளான எதிர்வரும் 9ஆம் தேதி காலை ரதோற்சவம், மறுநாள் தீர்த்தோற்சவமும் இடம்பெறவுள்ளது. இன்றைய கொடியேற்ற நிகழ்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் பக்த அடியார்கள் பங்கேற்றனர். இராமபிரானால் வழிபடப்பட்ட ஆலயம் என்ற பெருமையினை கொண்ட
கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 2ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு ராஜகோபுரம், மூலஸ்தான மற்றும் ஏனைய பரிபாலனை ஆலயங்களுக்கான கலசம் வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியவற்றினை ஒருங்கே கொண்ட ஆடி அமாவாசையில் பிதிர்கடன் தீர்க்கும் தீர்த்தக்கேணியையும் கொண்ட மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக கிரிகைகள் கடந்த 23ஆம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றதுடன் ஆலயத்தின் ராஜகோபுரம், மூலஸ்தானம் மற்றும் ஏனைய பரிபாலன ஆலயங்களுக்கான கலசம் வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நாளை வெள்ளிக்கிழமை தொடக்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. 2ஆம் தேதி சுப நேரத்தில் மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாண பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட மற்றும் யாழ்ப்பாண பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஈனா சந்திரசேகர் தலைமையில் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் சாம்பசிவம் சுதர்சனின் வரவேற்புரையுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிராமிய வறுமையை இல்லாதொழித்தல், தூய்மையான இலங்கையை உருவாக்குதல் மற்றும் தரவுகளை கணனிமயப்படுத்துதல் தொடர்பான நோக்கங்கள் தெளிவுபடுத்தப்பட்டு யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தின் 1வது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் எதிர்காலத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் மீன்பிடி, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட துறைசார் விடயங்கள் தொடர்பில் விவாதிக்கப்பட்டன. பச்சிலைப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தலைமையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்திகள் மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்பட்டன. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன், பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் தானா ஜெயசீலன், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், போலீஸ், கடற்படை அதிகாரி, மாவட்டத்தில் உள்ள அரசு திணைக்கள தலைவர்கள், கிராம சேவையாளர்கள், அரச உத்தியோகத்தர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று பிரதேச சபை அமர்வில் செம்மணி படுகொலையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று பிரதேச சபையின் 1வது அமர்வு தவிசாளர் முத்துப்பிள்ளை முரளிதரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. அமர்வின் உறுப்பினர்கள் தமது கன்னியுரையை ஆற்றியிருந்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி படுகொலையை கண்டித்து சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அடங்கிய மகஜரை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்புவதாகவும் முடிவு செய்யப்பட்டது. அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான பாதைக்கு மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான பாதைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வால்டர் டக் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் வால்கர் டக்கிற்கும் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் இடம்பெற்றிருந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு மக்களின் அதிகபட்ச நம்பிக்கையை அரசாங்கம் பெற்றுள்ளதுடன் இது தேசிய உரிமைக்காக எடுக்கப்பட்ட சிறந்த நடவடிக்கை என்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல், இலங்கையை சுத்தப்படுத்தும் வேலை திட்டங்கள் மூலம் சமூக நீதி, ஊழல், லஞ்சம் ஒழிப்பு ஆகிய நோக்கங்களை அடைய புதிய அரசாங்கம் செயல்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை மக்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான நெருக்கடியினால் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவிலிருந்து நாடு என்ற வகையில் அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்து ஏழைகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் பிரதான இடம் பிடித்துள்ளது. தீவிரவாத தடுப்பு சட்டத்தை உடனடியாக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். இணையவழி பாதுகாப்பு சட்டத்தை திருத்துவதற்கு உரிய பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு நியமிக்கப்பட்ட குழு நாடாளுமன்றத்தில் ஒப்புதலின் பேரில் செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்றம், போலீஸ் மற்றும் சுதந்திர ஆணைக்குழு சபைகளில் நடுநிலையாக செயல்படுவது, காணாமல் போனவர்களின் அலுவலகத்தை வலுப்படுத்துவது மற்றும் அதன் நடவடிக்கைகளை தொடர அரசு கடமைப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் பொருளாதார நன்மைகளை பிரிப்பதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தேசிய ஒற்றுமை சமூக நீதிக்காக புதிய அரசாங்கம் ஏற்படுத்திய சட்ட சீர்திருத்தங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையர் அலுவலகம் ஆராய்ந்து வருவதாகவும் அரசாங்கம் தற்போது ஏற்படுத்திய முன்னேற்றம் தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மனித உரிமைகள் நிர்வாகம் இலங்கையின் வெற்றிகரமான நகர்வுகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக உயர்ஸ்தானிகர் உறுதியளித்தார். இந்த கலந்துரையாடலில் வெளியுறவு அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா மற்றும் ஐக்கிய நாடுகளின் குடியிருப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு மார்க் ஆண்ட்ரே பிரான்சே உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளின் குழு கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெலே சுதாவின் வழக்கை அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட போதைப் பொருள் வர்த்தகராம் புலவிதானலுக்கே சமந்தகுமார எனப்படும் வெலே சுதா உள்ளிட்ட பிரதிவாதிகள் இருவருக்கு எதிரான வழக்கை அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது சிறையில் இருந்த வெலே சுதா பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி விசாரணையை அக்டோபர் 10ஆம் மற்றும் 14ஆம் தேதிகளில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் வெலே சுதா தற்போது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் தண்டனைக்கு எதிராக அவர் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மணற்காடு பகுதியில் இன்று அதிகாலை கட்டுமரத்தில் கடல் தொழிலுக்கு சென்ற நபர் ஒருவர் கரை திரும்பவில்லை. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியில் இன்று அதிகாலை கட்டுமரத்தில் கடற்தொழிலுக்கு சென்ற நபர் ஒருவர் இதுவரை கரை திரும்பவில்லை. 38 வயதான ஆனதாஸ் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழமையாக அதிகாலை வேளையில் தொழிலுக்கு செல்லும் இவர் காலை 9 மணி அளவில் கரை திரும்புவார். இன்று 9 மணியின் பின்னரும் கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் படகில் தேடிச் சென்ற வேளை ஆளின்றி கட்டுமரம் கடலில் மிதந்து வந்துள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அவதானித்து தேடிச் சென்ற மீனவர்கள் கடல் அட்டை தொழிலில் ஈடுபடும் படகு மோதியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஜாமியுஸ் சலாம் ஜும்மா மஸ்ஜித் ஜம்மத்தார் சங்கத்தால் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் கௌரவிக்கப்பட்டார். மட்டக்களப்பு மாநகர மேயராக கடமையேற்றிருக்கும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவம் பாக்கியநாதனை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று மாநகர மேயர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஜாமியுஸ் சலாம் ஜிம்மா மஸ்ஜித் ஜமாத்தார் சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. ஜமாத்தார் சங்கத்தின் தலைவர் TL ஜவுஃபர்கான் தலைமையில் இடம்பெற்ற இந்த கௌரவிப்பு நிகழ்வில் மாநகர பிரதி மேயர் S தினேஷ்குமாரும் கௌரவிக்கப்பட்டார். ஜமாத்தார் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி S முஹைதீன் சாலி, ஆலோசகர் AL மீரா சாஹிப் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். திருகோணமலை தோப்பூர் ஜியா முன்பள்ளி பாடசாலையில் ஹஜ் பெருநாள் கொண்டாட்டம் இடம்பெற்றது. திருகோணமலை தோப்பூர் ஜியா முன்பள்ளி பாடசாலையில் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்பட்ட நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. முன்பள்ளி பாடசாலையின் ஆசிரியர்களான சம்பத் சப்னாஸ் ஆகியோரின் வழிகாட்டலில் நிகழ்வு இடம்பெற்றது. புனித மக்காவுக்கு செல்கின்ற ஹஜ்ஜாஜிகள் எப்படி ஹஜ் கடமைகளை செய்வார்களோ அதே போன்று மாணவ மாணவிகளும் செயல்முறையில் ஈடுபட்டனர். அத்தோடு ஹஜ் பெருநாள் உணவுகள் மாணவர்களால் கொண்டுவரப்பட்டு பரிமாறப்பட்டன. பெருநாள் கொண்டாட்டத்தையும் ஹஜ் கடமை தொடர்பாகவும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் இஹஜ் பெருநாள் கொண்டாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கதிர்காம யாத்திரைக்காக சென்ற நபர் ஒருவர் ட்ரோன் கேமராவுடன் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி யாத்திரை மேற்கொண்ட நபர் ஒருவர் ட்ரோன் கேமராவுடன் வனவளத்துறை அதிகாரிகளினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ பூங்காவின் நுழைவாயிலில் வைத்தே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ட்ரோன் கேமராவின் உதவியுடன் குமண தேசிய பூங்கா தொடக்கம் யாழ வலயம் வரையாக பகுதியை ஒளிப்பதிவு செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. யாத்திரைக்காக வழங்கப்பட்டுள்ள அனுமதியை தவறான முறையில் பயன்படுத்தி வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல் தண்டனைக்குரிய குற்றமாகும்.
இந்த நிலையில் சந்தேக நபர் திஸ்ஸமஹராம நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவருக்கு 45,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குளிர் ஊட்டப்பட்ட நகர சிறு கடுகதி புகையிரத சேவை எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் தினசரி சேவையாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாண புகையிரத நிலைய அத்தியட்சகர் TN பிரதீபன் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் வார இறுதி நாட்களில் முன்னெடுக்கப்படும் குளிரூட்டப்பட்ட நகர் சேர் கடுகதி புகையிரத சேவை எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் தினசரி சேவையாக கல்கிசையில் இருந்து காங்கேசன்துறை வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாண புகையிரத நிலைய அத்தியட்சகர் TN பிரதீபன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு தெரிவித்தார். கடந்த காலங்களில் சனி ஞாயிறு மட்டும் சேவையில் ஈடுபட்ட முற்றிலும் குளிரூட்டப்பட்ட நகர்சேர் கடுகதி புகையிரதம் எதிர்வரும் 7ஆம் திகதி தொடக்கம் தினசரி சேவையாக கல்கிசையிலிருந்து காங்கேசன்துறை வரை சேவையில் ஈடுபட இருக்கின்றது. இப்புகையிரதம் காலை 5:15க்கு கல்கிசையில் இருந்து புறப்பட்டு கொழும்பு கோட்டையில் இருந்து 5:45க்கு புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை 11:49க்கு வந்தடைந்து காங்கேசன்துறையை 12:13க்கு சென்றடையும். மீண்டும் இப்புகையிரதம் மாலை 1:30க்கு 13:30க்கு காங்கேசன்துறையில் இருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து 2:15க்கு புறப்பட்டு கொழும்பு கோட்டையை 8:33க்கு சென்றடைந்து கல்கிசையை இரவு 8:58க்கு சென்றடையும். பொதுமக்களால் போக்குவரத்து அமைச்சரிடமும் இலங்கை புகையிரத திணைக்களத்தின் பொது முகாமையாளரிடமும் வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க இப்புகையிரதம் மீள ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்புகையிரதத்துக்கான ஆசன ஒதுக்கீடுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் இலங்கை புகையிரத திணைக்களத்தினுடைய வெப்சைட்டிலும் புகையிரத நிலையங்களிலும் ஆசனங்களை ஒதுக்கீடு செய்யக்கூடியதாக இருக்கும். இதுவரை காலமும் கொழும்பிலிருந்து 5:45க்கு புறப்பட்ட யாழ்தேவி புகையிரதம் எதிர்வரும் 7ஆம் தேதி தொடக்கம் 6:35க்கு புறப்படும். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கைவேலி வயல் நிலங்களில் காணப்படும் பன்றி நெல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கைவேலி வயல் நிலங்களில் காணப்படும் பன்றி நெல்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு செயல்பாடு நேற்று இடம்பெற்றது. அண்மைய நிலையில் பன்றி நெல்லை கட்டுப்படுத்தும் நோக்கில் விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நேற்று விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டது. மந்துவில் மற்றும் கோம்பாவில் விவசாய போதனாசிரியர்களின் ஒழுங்குபடுத்தலில் கைவேலி வயல் பகுதியில் விழிப்புணர்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பன்றி நெல்லை கட்டுப்படுத்தும் முறைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டது. இதன்போது பன்றி நெல்லின் தாக்கம் மற்றும் கட்டுப்படுத்துவதில் உள்ள சிரமம் தொடர்பாக விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர். குறித்த விழிப்புணர்வு நிகழ்வில் முல்லைத்தீவு பிரதி விவசாய பணிப்பாளர் பணிமனை பாடவிதான உத்தியோகத்தர் S. நிரஞ்சன்குமார், மந்துவில் விவசாய போதனாசிரியர் S. பிரசாந்தன், கோம்பாவில் விவசாய போதனாசிரியர் கமக்கார அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை மேற்கு வட்டாரத்தில் இளைஞர் மற்றும் விளையாட்டுக் கழகங்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டன. கொழும்பு கொட்டாஞ்சேனை மேற்கு வட்டாரத்தின் இளைஞர் மற்றும் விளையாட்டுக் கழகங்களின் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று மாலை கொழும்பு ஹரே கிருஷ்ணா மண்டபத்தில் இடம்பெற்றது. கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் சுப்பையா ஆனந்தகுமார் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது கொழும்பு கொட்டாஞ்சேனை மேற்கு வட்டாரத்தின் இளைஞர் மற்றும் விளையாட்டுக் கழகங்களின் தலைவர், செயலாளர் மற்றும் அங்கத்தவர்கள் தெரிவு இடம்பெற்றது. இதன்போது கொழும்பு கொட்டாஞ்சேனை மேற்கு வட்டாரத்தின் இளைஞர் கழகத்தின் தலைவியாக செல்வி M. வர்ஷாவும், செயலாளராக செல்வி P. இவோன் மஸ்டிகாவும், பொருளாளராக ST. கவிந்து லஷானும் தெரிவு செய்யப்பட்டனர். அதேவேளை விளையாட்டுக் கழகத்தின் தலைவராக PUC பிரியதர்ஷனும், செயலாளராக T. முரளி விக்னேஸ்வரனும், பொருளாளராக S. சாந்தி தேவியும் தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இளைஞர் சேவைகள் உத்தியோகஸ்தர் காமினி அலங்கார, கொழும்பு கொட்டாஞ்சேனை கிழக்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் மற்றும் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் திரு வாசகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதி போலீஸ் மா அதிபர்கள், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது.
பிரதி போலீஸ் மா அதிபர்கள் 9 பேர், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் 16 பேர் உள்ளடங்கலாக 32 போலீஸ் அதிகாரிகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த இடமாற்றங்கள் மற்றும் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக பணியாற்றி வந்த நிகால் தல்துவ மொனராகலை மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது ஊழியர் சபையின் பிரதி போலீஸ் மா அதிபராக பணியாற்றி வரும் JR டயஸ் அந்த பதவிக்கு மேலதிகமாக மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களுக்கு மேலதிகமாக 2 போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் 5 உதவி போலீஸ் அத்தியட்சகர்களுக்கும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.